அனைவருக்கும் வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர் கொஞ்ச நாளாகவே அக்கா கனகமல்லி பிளான்ட் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோவில் எதுவுமே இந்த பிளான்ட்டை நீங்கள் காட்டல. ஸோ பிளான்ட் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. நான் இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ வீடியோ ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. இந்த பிளான்ட்டும் இருவாச்சி செடி மாதிரி நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஆனால் இதோட கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு 10 கட்டிங்ஸ் எடுத்து வச்சா ஒரு கட்டிங் தான் வருது, மீதி எல்லாமே வாடி போயிடுது. ஸோ நான் அது வந்து விண்டர் சீசன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மழை சீசனில் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது வந்து நார்மல் ஜாஸ்மின் பிளான்ட்டை விட இது வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த டைம்லேயே நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து அதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் தான் அதை தனியாக எடுத்து வச்சு நான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எங்கிட்ட கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் நான் இப்போ யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா சம்மர் சீசனால் வந்து நம்ம கொடுக்குறத அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணி அது நல்ல மாதிரி சர்வே ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ இனி ஆஃப்டர் ரெயின் அப்புறம் தான் நான் வந்து பிளான்ட்டு கொடுக்கணும். இது வந்து பூ பூக்கிறதுல இருவாச்சி பூவை விட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். இது வந்து கட்டிங்ஸ் நம்ம கட் பண்ணி விட பூத்துட்டே தான் இருக்கும். நிறைய மொட்டு வரும், பஞ்சாக மொட்டு வரும். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த பூ வந்து பறித்தது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா இந்த பூ வந்து விரிகிறதுக்கு 8 மணிக்கு மேலே ஆகிடுது. ஸோ நம்ம வந்து நான் எல்லா பூவும் சேர்த்து பறித்து வைக்கும்போது அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிருவேன். ஆனால் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது இந்த மொட்டாகவே தான் இருக்குது, விரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்ம தனியாக பறித்து கட்டி வைக்கணும்னா இதை பறித்து வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் மலர்ந்த அதுக்கப்புறம் கெட்டி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது வந்து பூவாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து மொட்டாகவே தான் இருக்கும். அது மாதிரி இது செடியில் நிற்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இருவாச்சி பூ மாதிரி 2 நாள் வரைக்கும் செடியில் அப்படியே வாடாமல் நிற்குது. நான் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா வியூஸ் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் லைக் போட்டு பாருங்கள். நன்றி.